ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதியை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க, மிகச் சிறப்பான ஒரு அம்சங்களானது உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா ஜூன் 27க்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி இருக்குது. ஜூன் 29ல் சுக்கிரனுடைய பயிற்சி ஏற்பட போகுது. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அது என்ன மாதிரியான மாற்றங்களாக இருக்க போகுது, என்னென்ன வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது, என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய 6வது மாதமான ஜூன் மாதத்தினுடைய இறுதியை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழப்போகுது. அதுவும் 27ஆம் தேதியை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க ராஜா, உங்களை அசைச்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலுமே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. சூரியனுடைய பயிற்சி முதல் பாதி உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் தான் இருக்க போகுது. ஆனால் 2ஆம் பாதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வீட்டில் இருக்க போகுது. அதாவது எப்படி சொல்லணும்னா, மாதத்தினுடைய முதல் பாதியில் சூரியன் பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும். அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பாதியில் பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஜூன் 27க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராகிடுங்க. செவ்வாய் கிரகமும் பார்த்திங்கன்னா லாப வீட்டில் தான் உங்களுக்கு இருக்காங்க. இவங்க எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாருன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு லாப வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஜூலை 28க்கு அப்புறம் தான் செவ்வாய் பலவீனமாக அடைய ஆரம்பிப்பாங்க. அது வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் புதனும் உங்களுக்கு கர்ம வீட்டில் அமர போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. அதுவும் ஜூலை மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிலையில் மாற போகிறாரு. அப்போது உங்களுடைய முடிவுகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். என்ன செய்யறது அப்படின்ற ஒரு டிசிஷன் சரியாக எடுக்க முடியாமல் இருக்கும். ஆனாலுமே அந்த இடத்துலையும் உங்களுக்கு குரு கிரகம் ரொம்ப அதிர்ஷ்ட வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வீட்டில் தங்கி உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் அதிக அளவில் அந்த டைமில் நீங்கள் சாதகமான பலன்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குரு அப்படின்றவர் சுப கிரகம், ரொம்பவே அனுகூலமான பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. ராகுவே ராசியில் இருக்கிறது ஒரு சில சமயங்களில் முடிவுகளை பலவீனமாக்கி கொடுத்துருவார். ஸோ நம்ம எடுத்திருக்க முடிவு சரிதானா அப்படின்ற அளவுக்கு நம்மளை சிந்திக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கத்தன்மையை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு முடிவுகள் அப்படின்றது கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சரி கட்டியே ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 27க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களில் ஜூன் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த சுக்கிரன் ஜூன் 29ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகிறாங்க. ஜூலை 26க்கு அப்புறம் தான் சுக்கிரன் மீண்டும் பயிற்சி ஆவார். அப்போ பயிற்சியாகி எங்கே போவார்னா உங்கள் ராசிக்கு 8வது வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டில் இந்த சுக்கிரன் இருக்க போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் 2 நிலைகளுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு லாப வீட்டுக்கு அதிர்ஷ்ட வீட்டுக்கு போக போகிறாரு. புதனும் வக்ர நிலையை அடைய போகிறாங்க. ஸோ இப்படி பார்க்கையில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது நல்ல வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கிறாரு. 6வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை அடைய போகிறாரு. ஜூலை 13ஆம் தேதிக்கு அப்புறமா இவர் வக்ர நிலையை அடைய போகிறாரு. இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்களையும், கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். ஸோ அப்படியே ரிவைஸாக ரொட்டேட்டாக பலன்கள் மாறுபாடும்.
அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசினியர்கள், மேசராசினியர்கள், கும்பராசினியர்களுக்கெல்லாம் சனி வக்ரமாகும் பொழுது ஒரு மாற்றத்தை வந்து கொடுப்பாரு. அப்போ நல்ல பலன்களை ஏதாவது வந்து கொடுப்பாரு, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை வந்து கொடுப்பாரு. அந்த காலகட்டங்களில் துளாராசினியர்களுக்கு ஏற்கனவே சனி இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் தான். ஆனால் ஜூலை 13க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வக்ர நிலையை மாறும் பொழுது உங்களுடைய அனுகூலத்தில் ஒரு சில குறைவுகளை எல்லாம் கொடுப்பாரு. ஸோ சீக்கிரமாக எதுவும் கிடைக்காத மாதிரி, அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காத மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து கொடுப்பாரு. சனியால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நல்ல பலன்களையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க இருக்குது. இதோட குருவினுடைய பயிற்சியும் பார்த்திங்கன்னா 5வது வீட்டில் குருவினுடைய ராசியில் இருக்கக்கூடிய நிலையில் ராகுவும் வந்து இருக்கிறாரு. ஸோ ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடையாது, ராகுவை வந்து விட்டு தள்ளுங்க. ஆனால் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கிறது ஒரு சில சமயங்களில் நிறைய அனுகூலமான பலன்களை எல்லாம் வந்து கொடுப்பார். அதனால் துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அனுகூலங்களை பார்க்குறதுக்கு குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார், துணையாக இருப்பார். அதே போல் லாப வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது இருக்கார். கேதுவினுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய மூத்த சக ஊழியர்கள் இல்லைனா முதலாளி இவங்க எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கும். அனைவரும் வியந்து பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலில் ஏதோ மாற்றங்களை நீங்கள் செய்திருக்கீங்க. அந்த முன்னேற்றத்தை தான் வந்து மற்றவர்களுடைய பாராட்டுக்களை நம்ம வந்து பெறுறோம். நம்மளுடைய வளர்ச்சி தான் அடுத்தவங்களுடைய பாராட்டுக்களாக நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஸோ துளாராசி நேயர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வந்து கிடைக்க இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜூன் 27க்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஜூன் 27 வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் 27ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து கிடைக்க இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கல்வியிலலாம் சூப்பரான ஒரு முடிவுகளை வந்து பெற முடியும். நல்லா படிப்பீங்க. கல்வி பயிலக்கூடிய துலாம் ராசி குழந்தைகள் எல்லாருமே சிறப்பாக படிக்க முடியும். அது இல்லாமல் வாழ்க்கைக்கு இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் கலவையான பலன்கள் கிடைக்கும். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், எல்லாமே வந்து கலந்தது தான். ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. அது மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது. காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதிக்கு நீங்கள் தான் வந்து உதாரணமாக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களால் அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட்டிவான விஷயங்கள் தான் நிறைய நடக்க போகுது. அதே சமயம் நிதி நிலை எப்படி இருக்குது, நிதி வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. அதனால் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியை கடக்கும் பொழுது ஆரோக்கியத்திலையும் சாதகமான பலன்கள் தான் வந்து இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் இப்போதைக்கு நிறைய குறைபாடுகளை சந்தித்துட்டு வந்தாலுமே கூட சீக்கிரமாகவே நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகினாலுமே கூட அதை உடனடியாக விரைவில் அதை எப்படி வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், அதிலிருந்து எப்படி விடுபட்டு வெளியே வரலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுப்பீங்க. நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் பாதிப்புகளை கூட சரி பண்ணிக்க முடியும். என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும். நமக்கு நாம் தான் துணை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு நாம் தான் வந்து யோசிக்கணும். நிறைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் வரக்கூடிய 27ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ உறுதியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சாலுமே கூட சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஒரு சில கிரகங்கள் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தவறாமல் கோவிலுக்கு போகணும். எந்த கோவிலுக்கு, நீங்கள் எல்லா கோவிலுக்கு போகிறத விட உங்களுடைய குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் போங்க. குலதெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு செய்யுங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க முன்னாடி கோரிக்கையாக வைங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, பக்தியோடு நீங்கள் வந்து வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசிகள் கிடைத்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இஷ்ட தெய்வங்கள் கூட நமக்கு அருள் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு, இன்றைய நாள் அமாவாசை, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். ஸோ விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்ற பிரார்த்தனையோட 3 முறை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள்.
குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நம்ம டைப் பண்ணும் பொழுதே நமக்கு நல்ல ஒரு உற்சாகம் வந்து கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக துலாம் ராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.